இந்திய செய்திகள். பின் லேடனை கொல்ல ரகசிய ஏற்பாடு. 10 ஆண்டுகளுக்கு முன்பே அமெரிக்கா பாகிஸ்தான் ஒப்பந்தம். தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் வெள்ளிக்கிழமை எண்ணப்படும். மேற்கு வங்கத்தில் இன்று இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு. மருத்துவ மற்றும் பொறியியல் கல்லூரியில் சேர்வதற்கு கட் ஆஃப் மார்க் அதிகரிப்பு. 16ஆம் தேதி முதல் விண்ணப்பங்கள் விநியோகம். உத்தரப்பிரதேசத்தில் விவசாயிகள் கலவரம் வெடித்தது ஏன்? போலீஸ் உயர் அதிகாரிகள் விசாரணை. வணக்கம். விரிவான செய்திகள். பாகிஸ்தான் அரசுக்கு தெரியாமல் பின் லேடனை வேட்டையாடியதற்காக அந்நாட்டிடம் மன்னிப்பு கேட்க முடியாது என அமெரிக்கா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் அருகே அபோதாபாத்தில் பதுங்கியிருந்த ஒசாமா பின் லேடன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அமெரிக்க படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டான். இதுகுறித்து பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளித்த பிரதமர் யூசுப் ரசா கிலானி, தமது அரசுக்கு தெரியாமல் பின் லேடனை சுட்டுக் கொன்றதாக அமெரிக்கா மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஆனால் இதனை ஏற்க அமெரிக்கா திட்டவட்டமாக மறுத்துவிட்டது. சர்வதேச சட்டங்களின்படியே பின் லேடனை கொல்லும் திட்டம் நிறைவேற்றப்பட்டதாக அமெரிக்கா விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக கடந்த 2001ஆம் ஆண்டிலேயே அமெரிக்க அதிபராக இருந்த ஜார்ஜ் புஷ்ஷிற்கும் பாகிஸ்தான் அதிபர் பர்வேஸ் முஷரப்புக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் பின் லேடனுக்கு அடுத்தபடியாக மிகவும் அபாயகரமான தீவிரவாதியாக கருதப்படும் தாவூத் இப்ராஹிம் பாகிஸ்தானில் பதுங்கியிருப்பதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. தீவிரவாதத்தை முறியடிக்க இந்திய ராணுவம் முழு அளவில் தயாராக இருப்பதாக பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர் பல்லம் ராஜு தெரிவித்துள்ளார். नहीं, गवर्नमेंट की इच्छा ये है कि ठीक से बातचीत चले और दोनों कंट्री के बीच में रिश्ते नॉर्मल हो जाए. मगर ये आतंकवादी जो कर रहे हैं उनका तरीका अलग होती है, मगर उनको कंटेन करने में और एलिमिनेट करने की तैयारियां अपने देश भी कर रही हैं. और जो कुछ भी होगा देश तो बहुत सेफ है. हम डायलॉग चला रहे हैं. ஜம்மு காஷ்மீருக்குள் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகள் 14 பேர் ஊடுருவி இருப்பதாகவும் அவர்களை ராணுவத்தினர் தீவிரமாக தேடி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மும்பை தாக்குதலில் தொடர்புடைய தீவிரவாதிகளை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் பாகிஸ்தான் அரசை பல்லம் ராஜு வலியுறுத்தினார். பேச்சுவார்த்தையை முன்னெடுத்துச் சென்று பாகிஸ்தானுடன் நல்லுறவை பராமரிக்கவே அரசு விரும்புகிறது. ஆனால் தாக்குதல் நடத்தும் நோக்கத்துடன் ஊடுருவும் தீவிரவாதிகளை ஒழிக்க நமது ராணுவம் முழு அளவில் தயாராக உள்ளது. 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் இன்றுடன் முடிகிறது. மேற்கு வங்கத்தில் கடைசி கட்டமாக நக்சல் ஆதிக்கம் மிகுந்த 14 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தமிழகம், புதுச்சேரி, கேரளா, அசாம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு சட்டப்பேரவை தேர்தல் தேதி மார்ச் 1ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. அதன்படி தமிழகம், புதுச்சேரி, கேரளா ஆகிய 3 மாநிலங்களுக்கு ஏப்ரல் 13ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. அசாமில் 2 கட்டங்களாக தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நக்சல் ஆதிக்கம் மிகுந்த மாநிலமான மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள 294 தொகுதிகளுக்கு 6 கட்டங்களாக தேர்தல் அறிவிக்கப்பட்டது. ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி தொடங்கி கடந்த 7ஆம் தேதி வரை 5 கட்டங்களாக 280 தொகுதிகளுக்கு அமைதியான முறையில் தேர்தல் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் 6வது மற்றும் கடைசி கட்டமாக நக்சல் ஆதிக்கம் மிகுந்த 14 தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மேற்கு மிட்னாப்பூர், பங்குபரா, புருலியா ஆகிய மாவட்டங்களில் உள்ள இந்த 14 தொகுதிகளில் நக்சல் ஆதிக்கம் அதிகம் என்பதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இன்றுடன் 5 மாநில தேர்தல்கள் முடிகின்றன. அனைத்து மாநில வாக்குகளும் வரும் 13ஆம் தேதி எண்ணப்படுகிறது. எந்தெந்த மாநிலங்களில் ஆட்சி மாறும் என்பது அன்று பகல் 12 மணியளவில் தெரிந்துவிடும். பொறியியல், பொது மருத்துவம், பல் மருத்துவம் மற்றும் விவசாய படிப்புகளுக்கான கட் ஆஃப் மார்க்
நடப்பாண்டில் உயரக்கூடும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பொது மருத்துவம், பல் மருத்துவம், கால்நடை மருத்துவம், விவசாயம் மற்றும் பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கு +2 தேர்வில் தேர்ந்தெடுக்கப்படும் பாடங்களின் மதிப்பெண்கள் கட் ஆஃப் மார்க்கிற்கு கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். தொழில் கல்வி படிப்புகளில் சேருவதற்கான கட் ஆஃப் மார்க் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 1 மதிப்பெண் வரை அதிகரிக்கக்கூடும் என்று தெரியவந்துள்ளது. இந்த ஆண்டு கணக்கு மற்றும் அறிவியல் பாடங்களில் 200க்கு 200 பெற்றவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மொத்தம் 486 பொறியியல் கல்லூரிகளில் 1,90,000 இடங்கள் உள்ளது என்றும், இதேபோல் 19 அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் 8 தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் அரசு ஒதுக்கீட்டிற்கு மொத்தமாக 2,288 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் தெரிகிறது. இந்த சூழ்நிலையில் கடந்த ஆண்டை விட +2 தேர்வில் அதிக எண்ணிக்கையில் மதிப்பெண்களை மாணவர்கள் பெற்று இருப்பதால் பொறியியல், மருத்துவம் உள்ளிட்ட தொழிற்கல்வி படிப்புகளுக்கு கட் ஆஃப் மார்க் உயர்கிறது. இதற்கான விண்ணப்ப படிவங்கள் வரும் 16ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் விவசாயிகளின் போராட்டத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை போலீஸ் உயர் அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டனர். உத்தரப்பிரதேசத்தில் அரசு கையகப்படுத்திய விவசாயிகளின் நிலத்திற்கு உரிய நஷ்டஈடு வழங்கவில்லை என்று கூறி கடந்த சனிக்கிழமை முதல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் கலவரமாக மாறியது. போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் காவல்துறையினரை நோக்கி கற்களை வீசியும் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததைத் தொடர்ந்து போலீஸ் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது. இதுவரை 2 போலீசார் உட்பட 4 பேர் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து 26 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்ட உயர் போலீஸ் அதிகாரி ரஜினிகாந்த் மிஸ்ரா, போராட்டம் நடந்த கிராம பகுதிகள் தற்போது அமைதியான சூழலுக்கு மாறியுள்ளதாகவும், கலவரம் காரணமாக கிராமங்களை விட்டு தலைமறைவாகி சென்ற மக்களை மீண்டும் அழைத்து வர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தங்க நாற்கர திட்டத்திற்காக கைப்பற்றப்பட்ட நிலங்களுக்கு வழங்கப்பட்ட நஷ்டஈடு மிகவும் குறைவானது என்றும், தேவைக்கு அதிகமாக விவசாயிகளிடமிருந்து அதிகாரிகள் நிலங்களை கைப்பற்றியதாலேயே இந்த அளவிற்கு கலவரம் எழுந்துள்ளது என்றும் தெரிகிறது. इट इज ए प्योरली इट इज एन क्रिमिनल एक्ट. जो पुलिस अंदर गई थी, इन्होंने 3 जो हमारे सरकारी अफसर हैं इनको किडनैप कर लिया. हम उसको छुड़ाने गए थे. इन्होंने डीएम पे गोली चलाई, हमारे पुलिस पे गोली चलाई और इसमें और भी कैजुअलिटीज हो सकती थी, लेकिन पुलिस ने बड़ा एहतियात बरता और कम से कम हमने फोर्स यूज करके ये कार्रवाई संपन्न की. +2 தேர்வில் தோல்வி அடைந்தவர்களுக்கான சிறப்பு துணைத் தேர்வு இம்மாதம் 22ஆம் தேதி முதல் ஜூன் 2 வரை நடைபெறவுள்ளது. +2 தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டது. இதில் சுமார் 60,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தோல்வியடைந்துள்ளனர். இவர்களுக்காக சிறப்பு துணைத் தேர்வு இம்மாதம் 22ஆம் தேதி தொடங்க உள்ளது. +2 தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்கள் உடனடியாக சிறப்பு துணைத் தேர்வு எழுதும் திட்டம் கடந்த ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இதன்படி தேர்வில் தோல்வியடைந்த மாணவர் மட்டுமின்றி தேர்வு எழுதாதவர்கள் கூட இந்த சிறப்பு துணைத் தேர்வை எழுதுவதற்கு அனுமதிக்கப்படுவர். இதற்கான விண்ணப்பங்கள் அவரவர் பள்ளியிலேயே நேற்று முதல் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அரசு தேர்வு மண்டல துணை இயக்குநர் அலுவலகத்தில் இம்மாதம் 24ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மறுகூட்டல் மற்றும் விடைத்தாள் நகல் பெற விரும்புபவர்களுக்கான விண்ணப்பம் நாளை முதல் 16ஆம் தேதி வரை வழங்கப்படும் என்றும் பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. கர்நாடகாவில் ஆளும் பாஜக ஆட்சியில் ஊழல் மற்றும் நிர்வாக சீர்கேடு நிலவுவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. கர்நாடகாவில் எடியூரப்பா அரசை கண்டித்து காங்கிரஸ் மற்றும் ஜனதாதள கட்சியினர் ஊர்வலம் நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில காங்கிரஸ் தலைவர் பரமேஸ்வரா, கர்நாடகாவில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துவிட்டதாக கூறினார். விவசாயிகள் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் புகார் தெரிவித்தார். To His Excellency Governor of Karnataka, stating that there is no governance in Karnataka, there is no administration, law and order is collapsed. The Yediyurappa is filing a false cases against the workers. இதுகுறித்து ஆளுநர் பரத்வாஜ் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளதாக பரமேஸ்வரா தெரிவித்தார். இதனிடையே காங்கிரஸ் கட்சி ஆதாரமற்ற குற்றச்சாட்டை சுமத்துவது கர்நாடக மக்களை வேதனைப்படுத்துவதாக உள்ளது என்று பாஜக தலைவர் சந்தர்கவுடா தெரிவித்துள்ளார். கௌரவ கொலை செய்வோருக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என நீதிமன்றங்களுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. காதல் மனம் புரிபவர்களை குடும்ப கௌரவத்திற்காக கொலை செய்யும் போக்கு பஞ்சாப், ஹரியானா, தமிழகம் உட்பட நாடு முழுவதும் பரவலாக காணப்படுகிறது. இதேபோல் காதல் மனம் புரிந்த மகளை கொலை செய்த டெல்லியை சேர்ந்த பகவான் தாஸ் என்பவர்
தமக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் செய்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள் மார்க்கண்டேய கட்ஜு, ஜியான் சுதா மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு பகவான் தாஸின் அப்பீல் மனுவை தள்ளுபடி செய்துவிட்டது. கௌரவ கொலைகள் காட்டுமிராண்டித்தனமானவை என்று குறிப்பிட்டுள்ள நீதிபதிகள் அவற்றை தடுக்க இதுவே சரியான தருணம் என்று கூறியுள்ளனர். எந்த காரணத்திற்காக கௌரவ கொலை நடந்திருந்தாலும் அதனை அரிதிலும் அரிதான வழக்காக கருதி குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்றும் கீழ் நீதிமன்றங்களுக்கு நீதிபதிகள் ஆணையிட்டனர். புதிதாக அமையவுள்ள ஊழல் தடுப்பு சட்ட வரம்புக்குள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் ஆகியோரை கொண்டுவர லோக்பால் வரைவுக்குழு ஒப்புதல் தெரிவித்துள்ளது. நாட்டில் ஊழலை கட்டுப்படுத்தும் வகையில் லோக்பால் சட்ட வரைவு மசோதா உருவாக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. தற்போதைய சட்டத்தின்படி ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் விசாரணை நடத்த அரசின் முன் அனுமதியை பெற வேண்டிய நிலை இருந்து வருகிறது. ஆனால் லோக்பால் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டவுடன் இதுபோன்ற அனுமதியை பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று கூறப்படுகிறது. இதற்கிடையே லோக்பால் வரம்புக்குள் பிரதமர் மற்றும் நிதித்துறையை சேர்ந்தவர்களை கொண்டு வருவதற்கு வரைவு குழுவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கடந்த வாரம் புதுடெல்லியில் கூடிய லோக்பால் சட்ட மசோதா வரைவு குழு இதுகுறித்து ஆலோசனை நடத்தியது. அப்போது நீதிபதிகள், பிரதமர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களை லோக்பால் வரம்புக்குள் கொண்டு வருவதற்கான யோசனையை பெரும்பாலான உறுப்பினர்கள் ஏற்கவில்லை என்று தெரிகிறது. மேலும் லோக்பால் வரம்புக்குள் இஸ்ரோ மற்றும் அரசின் ஆயுத கொள்முதல் ஒப்பந்தங்கள் ஆகியவற்றையும் கொண்டுவர யோசனை முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக இந்த 2 துறைகளும் தேச பாதுகாப்பு தொடர்பானவை என்பதால் உறுப்பினர்கள் இதை வலியுறுத்தியதாக தெரிகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.